லூக்கா 4ஆம் அதிகாரத்தில் ஒரு சம்பவம் எழுதப்பட்டுள்ளது. இயேசு தாம் வளர்ந்த ஊராக நாசரேத்துக்கு வருகிறார். அங்கு வந்து வழக்கத்தின்படியே ஓய்வு நாளுக்குள் பிரவேசித்து ஜெபாலயத்தில் வாசிக்க எழுந்து நிற்கிறார். அப்பொழுது அவர்களிடத்தில் ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் கொடுக்கப்படுகிறது. அதில் வாசிக்கிறார், கர்த்தருடைய ஆவியானவர் என்மேல் இருக்கிறார், தரித்திரருக்கு சுவிசேஷத்தை பிரசங்கிக்கும்படி என்னை அபிஷேகம் பண்ணினார், இருதயம் நொறுங்குண்டவர்களுக்கு குணமாக்கும், சிறைப்பட்டவர்களை விடுதலையாக்கும், குருடருக்கு பார்வையையும் கொடுக்கவும், நொறுங்குண்டவர்களை விடுதலையாக்கும் கர்த்தரனை அபிஷேகம் பண்ணினார். அவருக்குள்ளான அந்த அபிஷேகம் இன்று நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அபிஷேகம் என் தலை மேலே, ஆவியானவர் எனக்குள்ளே. அபிஷேகம் என் தலை மேலே, ஆவியானவர் எனக்குள்ளே. முழங்கிடுவே சுவிசேஷம் சிறுமைப்பட்ட அனைவருக்கும். முழங்கிடுவே சுவிசேஷம் சிறுமைப்பட்ட அனைவருக்கும். அபிஷேகம் என் மேலே, ஆவியானவர் எனக்குள்ளே. அபிஷேகம் என் மேலே, ஆவியானவர் எனக்குள்ளே. அபிஷேகம் என் தலை மேலே, ஆவியானவர் எனக்குள்ளே. அபிஷேகம் என் தலை மேலே, ஆவியானவர் எனக்குள்ளே. இதயம் நொறுங்குண்டவர்களுக்கு அவர் ஆறுதல் அளிக்கிறார். இதயங்கள் நொறுக்கப்பட்டோர் ஏராளம் ஏராளம். இதயங்கள் நொறுக்கப்பட்டோர் ஏராளம் ஏராளம். காயம் கட்டுவேன் தேசமெங்கும் இயேசுவின் நாமத்தினால். காயம் கட்டுவேன் தேசமெங்கும் இயேசுவின் நாமத்தினால். அபிஷேகம் என் மேலே, ஆவியானவர் எனக்குள்ளே. அபிஷேகம் என் மேலே, ஆவியானவர் எனக்குள்ளே. அபிஷேகம் என் தலை மேலே, ஆவியானவர் எனக்குள்ளே. சிறையில் உள்ள ஜனங்கள் விடுதலையாக்கத்தக்கதாக அவர் மீட்பின் வசனத்தை பிரசங்கித்தார். சிறையில் உள்ளோர் ஆயிரங்கள் விடுதலை பெறணுமே. சிறையில் உள்ளோர் ஆயிரங்கள் விடுதலை பெறணுமே. கட்டவிழ்க்கணும் கட்டவிழ்க்கணும், கட்டுகளை உடைக்கணும். கட்டவிழ்க்கணும் கட்டவிழ்க்கணும், கட்டுகளை உடைக்கணும். அபிஷேகம் என் மேலே, ஆவியானவர் எனக்குள்ளே. அபிஷேகம் என் மேலே, ஆவியானவர் எனக்குள்ளே. அபிஷேகம் என் தலை மேலே, ஆவியானவர் எனக்குள்ளே. ஒடுங்கின ஜனத்திற்கு அவர் துதியின் ஆடை அணிவிக்கிறார். ஒரு துயரத்திற்கு பதிலாக ஆனந்த தைலத்தை நம்மேல் பூசுகிறார். துதியின் உடை போர்த்தனுமே ஒடுங்கின ஜனத்திற்கு. துதியின் உடை போர்த்தனுமே ஒடுங்கின ஜனத்திற்கு. துயரத்திற்கு பதிலாக ஆனந்த தைலம் வேண்டுமே. துயரத்திற்கு பதிலாக ஆனந்த தைலம் வேண்டுமே. அபிஷேகம்
என் மேலே ஆவியானவர் எனக்குள்ளே அபிஷேகம் என் மேலே ஆவியானவர் எனக்குள்ளே அபிஷேகம் என் தலை மேலே ஆவியானவர் எனக்குள்ளே 1 யோவான் 2:27 நீங்கள் அவராலே பெற்ற அபிஷேகம் உங்களில் நிலைத்திருக்கிறது. ஒருவனும் உங்களுக்கு போதிக்க வேண்டியதில்லை. அந்த அபிஷேகம் சகலத்தையும் குறித்து உங்களுக்கு போதிக்கிறது. அது சத்தியமாயிருக்கிறது, அது பொய்யல்ல. அது உங்களுக்கு போதித்தபடியே அவரில் நிலைத்திருப்பீர்களாக. ஆம், அந்த அபிஷேகம் நம்ம அவருக்குள் நிலைத்திருக்கத்தக்கதாக, அவருக்குள் வேரூன்றவும் அவருக்காக கனி கொடுக்கவும் நமக்குள் கிரியை செய்கிறது. கிருபையின் காலம் இதுவன்றோ அறிவிக்கணும் மிக வேகமாய். கிருபையின் காலம் இதுவன்றோ அறிவிக்கணும் மிக வேகமாய். இரட்சகர் இயேசு வரப்போகிறார் ஆயத்த மகனுமே. இரட்சகர் இயேசு வரப்போகிறார் ஆயத்த மகனுமே. அபிஷேகம் என் மேலே ஆவியானவர் எனக்குள்ளே அபிஷேகம் என் மேலே ஆவியானவர் எனக்குள்ளே அபிஷேகம் என் தலை மேலே ஆவியானவர் எனக்குள்ளே. முழங்கிடுவே சுவிசேஷம் சிறுமைப்பட்ட அனைவருக்கும். முழங்கிடுவே சுவிசேஷம் சிறுமைப்பட்ட அனைவருக்கும். அபிஷேகம் என் மேலே ஆவியானவர் எனக்குள்ளே அபிஷேகம் என் மேலே ஆவியானவர் எனக்குள்ளே அபிஷேகம் என் தலை மேலே ஆவியானவர் நமக்குள்ளே.